இங்க பாரு, அம்மா சொல்றத கேளு. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, சரியா? நமக்கு இது போதும்டா. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம இப்படியே வாழ்ந்துடலாம். அம்மா சொல்றேன்ல, அழக்கூடாது. வா தூங்கலாம். படுத்துக்கோ. அழக்கூடாது, சரியா? அம்மா இருக்கேன்ல, தூங்கு. பாரதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? காஃபி குடிக்காம அப்படியே வச்சிட்டு இருக்க. அது ஆறிடுச்சு பாரு. சாரி, நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன். பாரதி, நான் காலையில வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? உன்கிட்ட இருக்க அந்த சிரிப்பே மிஸ் ஆகுதே. என்னாச்சு? எனக்கு தமிழ நினைச்சுதான் கவலையா இருக்கு. இன்னைக்கு காலையில அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? ஏன், உடம்புக்கு எதுவும் முடியலையா? உடம்புக்கு இல்ல, இந்த சின்ன வயசுலயே மனசு சரியில்லை, மூட் அவுட்னு சொல்றா. அட பாரா, குட்டி பாப்பா இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, எல்லாம் உன்னாலதான். எது என்னாலயா? நான் என்னடி பண்ண? நேத்து நீ என்ன பண்ண? நேத்து நீ பாட்டுக்கு வந்து தேவையில்லாம ஆதிக்கு கல்யாணம் ஆக போது, அவரு ஊரை விட்டு போக போறாரு, இனிமே உன்னை பார்க்க வரமாட்டாருன்னு ஏதேதோ சொன்னல்ல. அவ அதே நினைச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்காமலே இருந்தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. அதுக்காக அவ்வளவு சீரியஸ் ஆவாளா அவ? உனக்கு தெரியாது லதா, அவ குழந்தை. ஆதிய பத்தி எது சொன்னாலும் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ அப்பா போனதுக்கு அப்புறம் எப்பவுமே இப்படிதான் பித்து பிடிச்ச மாதிரி யார்கிட்டயும் பேசாம ஒட்டாமலே இருந்தா. என்னைக்கு ஆதிய பார்த்தாலும் அன்னில இருந்துதான் அவ பழையபடி மாறினா. திரும்பவும் அவ பழையபடி சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சா. நீ இப்ப திடீர்னு ஆதி உன்னை இனி பார்க்க வர மாட்டார்னு சொன்னதும் திரும்பவும் ஆமா ஓட்டுக்குள்ள போற மாதிரி அப்படியே ஒடுங்கி போயிட்டு. பாரதி, அதுக்குன்னு உண்மையை சொல்லாம எவ்வளவு நாள் தான் மறைச்சிட்டு இருக்க முடியும்? பாரதி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியாதான் போகுது. அப்ப திடீர்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்த மாதிரி நிக்கிறதுக்கு மென்டலி இப்பயே தயார் பண்ணிக்கிறது நல்லதுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அவளை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நேத்து மாமா கூட பாப்பா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு பாரதி, ஃபேக்ட அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆதி எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, நாளைக்கே கல்யாணம் ஆகி அவருக்குன்னு குடும்ப குழந்தைன்னு வரப்போ அவங்களுக்காக மாறதானே செய்வாரு. எல்லாம் நடக்கிறதுதான். நீ சொல்றது புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, தமிழுக்கு மேல நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முதல்ல அந்த நினைப்புல இருந்து வெளியே வா. அப்பதான் தமிழ நீ கன்வின்ஸ் பண்ண முடியும். எல்லா நட்பும் உறவும் ஏதோ ஒரு நேரத்துல பிரிஞ்சுதான் போகும். அதுக்குன்னு அதே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க கூடாது பாரதி.
அப்படி நீ தமிழ் ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். என்னல தான் இப்படி பேசுற? கொஞ்சம் கூட இதுல அர்த்தமே இல்ல. நான் என்ன அர்த்தம் இல்லாம பேசுறேன்? ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். பாரதி, இன்கேஸ் உன் வீட்டுல சூழ்நிலை வேற மாதிரி இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா வேண்டான்னு சொல்லிருப்பியா? பாரதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வேணாலதான், இந்த பேச்சை இதோட விடு. நமக்கு இதான் நிதர்சனம் நம்பிட்டு இருந்த விஷயமே நிலையில்லாம போயிடுச்சு. நடக்காத விஷயத்த பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. பாரதி, ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நடந்தா நல்லது தானே? உனக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இந்த பேச்சை விடு, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. பாரதி, பாரதி நில்லடி. அட வாப்பா ரத்னம், எங்க வெளியே கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, வயல் வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வரலாமேன்னு போறேன். ஆமா, என்ன உன்னை வெளியில பார்க்கவே முடியல, ரொம்ப நாளா ஆச்சுப்பா. நமக்கு என்ன வெளியில பெருசா வேலை இருக்கு? வயசான காலத்துல வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது தானே பெரிய வேலையா இருக்கு. உனக்கு என்னப்பா, உன் மகன் வேலைக்கு போறான், இப்போ உன் மருமக கூட வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்லா கட்டிட்டு வீட்டுல ஜாலியா இருக்க போல. ஆமா, நீங்க மட்டும் உழைச்சி களைச்சி போய் வந்து தான் கெட்டி குடிச்சு நிக்கிறீங்க. வெட்டி நாயம் பேசிட்டு தானே இங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் பெருசா வேலை என்ன இருக்கு? ஆனா ஏப்பா தேவையில்லாம ரத்தனத்துல போய் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? ரத்னா, டீ சாப்பிடுறியா? இல்லப்பா, எனக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அட இருப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்? பட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அட ஏன்பா, உன் மருமகளுக்கும் துரைக்கும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டே போற? சட்டு புட்டுன்னு முடிக்க வேண்டியதானே? பேசி முடிச்சாச்சு, அதுக்கு ஒரு நேரம் காலம் கூடி வரணும்ல. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சதும் உங்களுக்குலாம் செய்தி சொல்லி அனுப்புறேன். அட அது இல்லப்பா, ஊருக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே. யோ, என்ன பேசுறாங்க? என்னையா என்ன பேசிட்டு இருக்காங்க? வேண்டாப்பா, விடுப்பா, நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத விஷயம்? யோ, எதையா பேச வேண்டாம்னு சொல்ற? என்னையா பேசிட்டு இருக்காங்க? உன் மருமக வேலைக்கு போற இடத்துல ஏதோ ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்கான்னு ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. அதனாலதான் அந்த புள்ள துறைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்றாளாம்பா. யோ, என்னையா என் மருமகளை பத்தி என்னையா சொன்ன? என் மருமகளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? என் வீட்டு பொண்ணை பத்தி என்னடா தெரியும்? என்ன தெரியும்? பொறுமையா இருப்பா. வெட்டி புதைச்சிருவேன் எல்லாம் பயணி. இப்ப எதுக்குப்பா அவனை அடிச்ச? ஊருக்குள்ள பேசிக்கிறதானே பேசுறாப்ல. யாரு என்னன்னு உங்ககிட்ட விவரமா சொல்லவா முடியும்? இத பாரு ரத்னா, இப்ப நீ அவனை அடிச்சிட்ட, சரி, ஊருக்குள்ள பேசுற எல்லாத்தையும் அடிச்சிருவியா நீ? ஜபார், எவன் என் மருமகளை பத்தி தப்பா பேசினாலும் சரி, இதே அடி அவங்களுக்கு விழும். ஜாக்கிரதையா இருந்து. என்னையா தெரியும் மருமகளை பத்தி உங்களுக்கு? தேவை இல்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, மரியாதை கட்டு போய் சொல்லிட்டேன். என் வீட்டை பத்தியும் என் மருமகளை பத்தியும் பேசுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அட என்னப்பா நீ,
உன் மருமக மேல நீ கோவமா தானே இருப்ப. இன்னைக்கு என்ன வந்துச்சு? நான் கோவமா இருப்பேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். என் பேச்ச மீறிய மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே நான் பேசாம இருப்பேன். நான் கோவமா இருப்பேன். அது எங்க வீட்டு பிரச்சனை. அதனால ஊர்ல உள்ளால என் மருமகளை பத்தி தப்பா பேச நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? எவனா வச்சு வாயை திறந்து பல்லு மேல நாக்க போட்டு என் மருமகளை பத்தி தப்பா பேசினீங்க, வெட்டி புதைச்சிடுவேன் எல்லா பையிலையும். யோ, அவ புருஷன் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல மருமவளாவும் எங்க பேத்திக்கு நல்ல அம்மாவாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காயா. ஏய், என் மருமவ நெருப்புடா. அவ வேற. அவளை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ எங்க போறா, எப்ப வர்றா, என்ன வேலை செய்யறான்னு நாங்க பாத்துக்கிறோம். ஊருக்காரங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் அக்கறை தேவையில்லை. இனிமே என் மருமகளை பத்தி அவனை தப்பா பேசுனீங்க, கொன்னு புதைச்சிடுவேன். யோ, என்னையாச்சு இந்த ரத்தனத்துக்கு? மருமகளை பத்தி பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போவான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னையும் அடிச்சிட்டான். டேய் சண்முகம், நான் தான் அப்பயே சொன்னல சும்மா இருந்தேன். மருமக சம்பாதிக்கிறான்னு கரிசனம் வந்துருச்சு போல சண்முகம். அப்படி நீ தமிழ் ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். என்ன தெரியும் மருமகளை பத்தி உங்களுக்கு? தேவையில்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, மரியாதை கட்டு போயிட்டு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட், ஹாய் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், அச்சோ, என்ன ஃப்ரெண்ட், ஏன் அழுகுறீங்க? மிஸ் அடிச்சாங்களா? ஃப்ரெண்ட் வாங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட், மிஸ் அடிச்சாங்களா? இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன? அஸ்வின், அவன் ஏதாவது சண்டை போட்டானா? அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு வேற என்ன பிரச்சனை? யாரு என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்? சொல்லுங்க. ஐயோ, நானா? நான் என்ன ஃப்ரெண்ட் பண்ணேன்? உங்களை நான் ஏதாச்சும் சொல்லுவேனா? ஃப்ரெண்ட், நீங்க ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆனா இப்படியே அமைதியா இருந்தா எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்? நீங்க தான் என்னை விட்டு போயிடுவீங்கல்ல. அச்சோ, யார் அப்படி பொய் பொய்யா சொன்னாங்க? என்ன ஃப்ரெண்ட், நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன்? இல்ல, நீங்க ஏமாத்துறீங்க. இல்ல ஃப்ரெண்ட். ஆமா, எனக்கு தெரியும். உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் நீங்க சென்னைக்கு போயிடுவீங்க. உங்களுக்குன்னு குட்டி பாப்பா வந்துட்டா நீங்க என்ன வந்து பார்க்கவே மாட்டீங்கல்ல. இப்படிலாம் யார் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னா? நேத்து நாம தீபாவளி பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தப்போ அந்த லதா ஆண்டி தான் சொன்னாங்கல்ல. லதா சொன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? அவங்க அப்படித்தான் பொய் பொய்யா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட். அவங்க ஆபீஸ்ல கூட அப்படித்தான். அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. இல்ல, நான் நைட்டு அம்மா கிட்ட கேட்டப்போ அம்மாவும் ஆமான்னு தான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட், நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாருமே இல்லாம நான் பழைய மாதிரி ஆயிடுவல்ல ஃப்ரெண்ட்.
இந்த பாருங்க ஃப்ரெண்ட், யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். சரியா? அட நிஜமாதான் ஃப்ரெண்ட், என்ன நம்புங்க ஃப்ரெண்ட் ப்ளீஸ். அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். ஃப்ரெண்ட், நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்துக்கலன்னா சாமி கண்ணு குத்திடும். ஃப்ரெண்ட், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நடந்துக்கிறேன். சாமி என் கண்ணை குத்துனா என்னாலலாம் வலி தாங்க முடியாது ஃப்ரெண்ட். இப்போதான் என் குட்டி ஃப்ரெண்ட் முகத்தை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதை விட்டு நீங்க அடிக்கடி மூஞ்சியை தூக்கி வச்சிருந்தா பார்க்க நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லட்டுமா? போங்க ஃப்ரெண்ட். எஸ், இதுதான் என் தமிழ். என் தமிழ் எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்டை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. சரியா? ஓகே. என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் ஆயிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூல் ஆயிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணணும். எங்க போலாம்? அத நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. இப்ப நான் சொல்றத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லணும். பார்க்கலாமா? சரி ஃப்ரெண்ட். ஓகே. ரெடி? 1 2 3. நம்ம குட்டி அண்ணா கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட போறோம். ஹே யே கம் ஆன். தமிழ், அம்மா இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அப்புறமா விளையாடலாம். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? வாங்கல தாத்தா, நான் வந்தது விளையாடலாம். சரிடா செல்லம், சரிடா செல்லம், போயிட்டு வாங்க. அம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது, அதான் நீ சந்தோஷமா இருக்க. என்னன்னு சொல்லு. லதா ஆண்டி சொன்னது எல்லாமே சுத்த பொய்மா. அவங்க வேணும்னே என்கிட்ட கேம் ஆடி இருக்காங்க. நீ என்ன சொல்ற? ஆமாமா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடந்தா அவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு லதா ஆண்டி சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கல்யாணம் நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட
மதர் ப்ராமிஸ் பண்ணாரு தெரியுமா? இது எப்ப நடந்துச்சு? என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என் ஸ்கூல் சைடு வந்தாருமா. நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவும் சந்தோஷமா இருன்னு சொன்னாரு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என் ஃப்ரெண்டு எப்பவும் நம்மளை விட்டு போக மாட்டாருமா. நாம எப்பவும் சந்தோஷமா இருப்போம். சரிடா, நீ போய் விளையாடு, அம்மா வர. சரிம்மா.